மக்களவை சபாநாயகராக தேர்வு செய்யப்பட்டுள்ளார் ஓம் பிர்லா. யார் இந்த ஓம் பிர்லா, இவருடைய அரசியல் பின்னணி என்ன அப்படின்றத நாம இந்த ஒரு வீடியோல விரிவா பார்க்கலாம். மக்களவையை சுமூகமாக வழிநடத்தி செல்ல அரசு கொண்டு வரும் முக்கிய மசோதாக்களை நிறைவேற்ற எதிர்க்கட்சிகளுடைய குரல்களை கேட்டு அதற்கேற்றபடி முடிவுகளை மேற்கொள்வதுதான் சபாநாயகருக்கான அதிகாரம். இத்தனை அதிகாரம் மிக்க பதவிக்கு ஆளும் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு மீண்டும் ஓம் பிர்லாவையே தேர்வு செய்திருக்கிறது. எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் ஒரு மித்த கருத்தின் அடிப்படையில் அவரை தேர்வு செய்ய வேண்டும் என முனைப்பு காட்டி வந்தது தேசிய ஜனநாயக கூட்டணி. அதே நேரம் பதிலுக்கு துணை சபாநாயகர் பதவியை தங்களுக்கு வழங்கினால் ஓம் பிர்லாவுக்கு ஆதரவு அளிப்பதாக காங்கிரஸ் எம்பியான ராகுல் காந்தி திட்டவட்டமாக தெரிவித்திருந்தார். இதற்கு ஆளும் தரப்பிலிருந்து உரிய பதில் அளிக்கப்படாததால் நாடாளுமன்ற வரலாற்றில் முதல் முறையாக சபாநாயகர் பதவிக்கு போட்டியும் ஏற்பட்டது. இந்த போட்டியில் தற்பொழுது தேசிய ஜனநாயக கூட்டணியின் ஓம் பிர்லாவே தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். இவருடைய அரசியல் பின்னணி என்பது நீண்ட காலம் சென்றது. அப்படி யார் இவர் என்பதை நாம இந்த ஒரு வீடியோல விரிவா பார்க்கலாம். அதாவது ராஜஸ்தான் மாநிலத்தை சேர்ந்த ஓம் பிர்லா மாணவ பருவத்திலேயே பாஜகவில் தன்னை இணைத்து கொண்டவர். கோட்டா மாவட்ட பாரதிய ஜனதா கட்சியினுடைய அணி தலைவராகவும் பின்னர் அதன் மாநில தலைவராகவும் பொறுப்பு வகித்தவர் ஓம் பிர்லா. 1997 முதல் 2003 ஆண்டு வரை பாஜகவினுடைய இளைஞர் அணி தேசிய துணைத் தலைவராகவும் பதவி வகித்த ஓம் பிர்லா முதல் முறையாக கோட்டா தெற்கு தொகுதியில் போட்டியிட்டு சட்டப்பேரவை உறுப்பினரானார். தொடர்ந்து 3 முறை எம்எல்ஏ பதவி வகித்த ஓம் பிர்லா கடந்த 2019 ஆண்டு கோட்டா மக்களவை தேர்தலில் போட்டியிட்டு முதன்முறையாக நாடாளுமன்றத்துக்குள் நுழைந்தார். தற்பொழுது இரண்டாவது முறையாகவும் அதே தொகுதியில் இருந்து எம்பியாக தேர்வாகி இருக்கிறார் ஓம் பிர்லா. கடந்த 2019 ஆண்டு 17வது மக்களவையின் சபாநாயகராக ஒரு மனதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஓம் பிர்லா ராஜஸ்தான் மாநிலத்திலிருந்து அந்த பதவிக்கு வந்த முதல் எம்பி என்ற பெருமையும் பெற்றார். மென்மையாக பேசும் சுபாவம் கொண்ட ஓம் பிர்லா அப்போது சபாநாயகராக தேர்வு செய்யப்பட்டது பலரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தியது. ஆனால் மக்களவையில் சபாநாயகருக்கான பணியை சிறப்பாக செய்து பாராட்டுதல்களையும் பெற்றார். இதனை மனதில் கொண்டே 18வது மக்களவைக்கும் அவரையே சபாநாயகராக்க முடிவு செய்து பாஜக தற்பொழுது அவரை வெற்றி பெறவும் செய்துள்ளது. பலரும் ஓம் பிர்லா அவர்களுக்கு வாழ்த்துக்களையும் தெரிவித்து வராங்க. இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நம்ம ஏஷியநெட் நியூஸ் தமிழும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க.